தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பாரி வள்ளலை ஆதரித்து திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. லால்குடி பகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து அமைச்சர் KN நேரு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கருத்து வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையுடன் களப்பணியாற்ற வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட செயலாளர்கள் வைரமணி, அருண் நேரு MP உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் முதன்மை செயலாளர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முசிறி தொகுதி திமுக வேட்பாளர் கருணை ராஜாவை KN நேரு அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொண்டர்களிடையே உரையாற்றிய KN நேரு ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து அரசின் சாதனைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் தொகுதிக்குட்பட்ட புது கிராமம், சண்முகபுரம், தாமோதரன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் மண், மொழி, இனம், பண்பாட்டை காத்திட மீண்டும் MK ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகளிர் மேம்பாட்டிற்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட மக்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே பிரச்சாரத்தை துவங்கினார். கருகப்பிள்ளைக்கார தெரு, சப்பானி கோவில் சந்து, முருகன் கோவில் சந்து, ராமாயண சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் மதுரை மக்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அதன்படி குன்னத்தூர், பில்லிவலம், வடமலையனூர், காட்டுப்பையூர், வடமருதூர் உள்ளிட்ட கிராமங்களில் காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பொன்முடி ஆதரவு திரட்டினார். அப்போது அவருடன் ஒன்றிய செயலாளர்கள் தங்கம், தீனதயாளன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி கோட்டைமேடு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் அருகே உள்ள பள்ளிவாசல் தெருவில் ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி கோவை வளர்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார் என்றும் கூறினார். முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கோவை மாநகராட்சிக்கு இந்த 5 ஆண்டுகளில் 8700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் பல்வேறு சிறப்பு நிதிகளை கொடுத்து மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்கும் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி தர இருக்கின்றார்கள். எனவே திராவிட மாடல் அரசு 2.0 அமைவதற்கு உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்களது சகோதரனாக உங்களுடைய தேவைகளை, கோரிக்கைகளை கேட்டு பெற்று நிறைவேற்றக்கூடிய ஒரு எளிய தொண்டனாக, உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு சகோதரனாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையின்படி அத்துணை திட்டங்களையும் முழுமையாக நம்முடைய பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். விழுப்புரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் லட்சுமணன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளர் டாக்டர் லட்சுமணன் கண்டமங்கலம் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட காந்திநகர், சிறுவந்தாடு, மோட்சக்குளம், சின்னக்குப்பம், பூவரசங்குப்பம், கள்ளிப்பட்டு, அகரம், வாணியம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் DJ கோவிந்தராஜன் அறிமுக கூட்டம்
கவரைப்பேட்டையில் நடைபெற்றது. நிகழ்வில் திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய TKS இளங்கோவன், மாநில ஆளுநருக்கும் உள்துறை செயலாளருக்கும் வித்தியாசம் தெரியாத தாவேக அரசியலில் வெற்றி பெறலாம் என நினைப்பது நகைப்பிற்குரியது என விமர்சித்தார்.